வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு செமி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்னென்ன வறுக்கணுமோ அதெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரம், 2 லவங்கம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் கடாயில் போட்டு இப்போ பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். தனியா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் எல்லா மசாலா பொருளையும் நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அந்த தேங்காய் துருவிலையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக 2 முந்திரி சேர்த்துக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டா போதும். எல்லாத்தையும் நான் நல்லா வறுத்துட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாமே சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டுடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். தக்காளியை நல்லா வதக்கிட்டேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நான் அதில் உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கனை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் நம்ம சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி கூட எதுவுமே ஆட் பண்ணலை. நான் மேலே மூடி போட்டு மூடி வச்சதுனால சிக்கனில் இருந்த தண்ணியிலேயே சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. 5 நிமிஷம் நல்லா நான் குக் பண்ணிட்டேன். வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் நான் நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து சிக்கனில் தான் நான் கொஞ்சமாக போட்டிருந்தேன். இப்போ நான் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போது செமி கிரேவி தான் செய்ய போகிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். சிக்கனும் நல்லா குக் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கிற மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அதே சமயம் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நல்லா வத்த ஆரம்பித்து செமி கிரேவி போல் வந்துடும். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. எண்ணெல்லாம் கூட பாருங்கள் சைடில் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு சிக்கன் செமி கிரேவி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி தூவிக்கிறேன். சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் செட்டிநாடு செமி கிரேவி செஞ்சு பாருங்கள். இந்த செட்டிநாடு செமி கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா ஆப்டான ஒரு டிஷ்னு சொல்லலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.